இன்றைக்கு கடல் அமுதம் என்று சொல்லப்பட்ட உப்பு வெள்ளையாக கதிரவனுடைய ஒளிப்பட்டு வைரங்களாக மின்னுகிற உப்பு, அந்த உப்பு கொஞ்சமாக கொண்டு போய் ஆலைகளில், பெரிய பெரிய ஆலைகளில், ஃபேக்டரிகளில் சோடியம் தனியாக, குளோரைட் தனியாக, அயோடின் தனியாக பறித்து கொஞ்சம் கடல் உப்பு சேர்த்து அரைத்து அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிற பேர் வழின்ற அதில் இருக்கிற 99 வகையான சத்துக்களை நீக்கிவிட்டு அரிசியில் எப்படி தயமின் இருக்கிறதோ அதை போல உடலுக்கு எதிர்ப்பாற்றலை வளர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கிற செலீனியம் என்கிற நுண் சத்து உப்புல இருக்கிறது. நீங்க பொடி தூள் உப்பு, பாக்கெட் உப்பு வாங்கினா அதுல செலீனியம் இருக்காது, அயோடின் இருக்கும், கெமிக்கல் சோடியம் இருக்கும், கெமிக்கல் குளோரின் இருக்கும், அயோடின் இருக்கும், செலீனியம் இருக்காது. இன்னும் 98 வகையான நுண் சத்துக்கள் கடல் உப்பில் தான் இருக்கிறது, தூள் உப்புகளில் இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம்? எல்லோரும் கடல் உப்பு அழுக்காக இருக்கிறது. கடல் உப்பை அந்த காலத்தில் சாடியில், மரப்பெட்டியில், பீங்கான் சாடியில் மூலிகை முருங்கைத்தழையோடு பெசரி வைத்து அதை எடுத்து பயன்படுத்தி வந்த வரைக்கும் ரத்த கொதிப்பு வரவில்லை. இந்த தூள் உப்பு ரத்த கொதிப்பை வர வைத்தது.